ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிச்சனில் கேரளா ஸ்டைலில் மீன் கறி எப்படி செய்கிறதும் பார்க்கலாம். தேங்காய் ஒன்றும் ஊற்றாமல் மீன் வத்திச்சு வைக்கிறது கேரளா ஸ்டைலில் பார்க்கலாம். வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போது மீன் 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். அது கூட நம்ம இஞ்சி பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது 5 டீஸ்பூன் மிளகு பொடி, எந்த மிளகு பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்க. அதனால் நான் 5 டீஸ்பூன் எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கால் தகுந்த மாதிரி எடுத்தால் போதும். இல்லை மல்லிப்பொடி ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல. லேஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிஷ் கறிக்கு மல்லிப்பொடி அவசியம் இல்லை. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் குடம்புளி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு பேன் எடுங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடுகும் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும் பூண்டும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்குங்க. சின்ன தீயில் வச்சுக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும், கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். லேசாக அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்குங்க வாசத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற சில்லி பவுடரெல்லாம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு லேசாக சின்ன தீயில் அது வறுத்துக்குங்க. கலர் மாறி கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அது மேலே உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் மாறியாச்சு. அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த புளி தண்ணியை அந்த குடம்புளியோடு சேர்த்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். மூடி வச்சு அந்த பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ அந்த பேனை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் வச்சுருக்கோமோ அந்த மண் சட்டியை அதை நீங்கள் ஸ்டவ் மேலே ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம கொதிக்கிற அந்த மசாலாவை இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கணும். இது மேலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மீனை ரொம்ப கலராமல் லேசாக அங்கங்கேயும் கலரி விட்டு போட்டு நீங்கள் அதை மூடி வச்சு அதை 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் சீக்கிரம் வெந்துடும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்குங்க. வெந்தய பொடி வறுத்த பொடி கிடைக்கும் கடையில். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் அதையே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற வெந்தய பொடி அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், இல்லாட்டி பயங்கரமாக கசக்கும். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கா செக் பண்ணி, உப்பு இல்லாட்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் எனக்கு உப்பு பத்தலை. இப்போ லேசாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு அதை வேக விடுங்க. மீன் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா இப்போ கொதிச்சது 5 நிமிஷம் ஆயாச்சு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மள சூப்பரான கேரளா ஸ்டைல் தேங்காய் போடாத மீன் வத்திச்ச மீன் கரெக்டாக ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.